இப்படி கையலோட குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காகவே நல்லவன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு விக்னேஷ் வருவாருன்னும் பின்னாடியே அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்கன்னும் இங்கே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் இப்போது நம்ம காமாட்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதவள்ளி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாப்பிள்ளை தம்பி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுவும் இல்லாமல் தேவி கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைமில் தான் இப்போது வேதவள்ளி சொல்லக்கூடிய விஷயம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். இதை கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது வேதவள்ளியோட சுயரூபம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போது நம்ம கையிலும் எலியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிறப்பாக செஞ்சுதாகணும், வேறு வழியே கிடையாது. இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் என்னைக்காச்சும் ஒரு நாள் மனசு மாறி வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சோம். அதே மாதிரி இப்போது விவாகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு இயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவாகரத்து கிடைச்சிரும், அதாவது ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இதுக்கு நடுவில் விக்னேஷ் மனசு மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் வந்து உண்மையிலேயே எந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்டவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. அது என்ன தான் அவங்க அம்மா சொல்லி பண்ணாலும் சரி, இல்லை வேறு யார் சொல்லி பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி இப்போது நம்ம விக்னேஷை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துரத்துறாங்க. அதாவது அந்த பத்திரத்தை எப்படியாச்சும் விக்னேஷ் கிட்டேருந்து பிடுங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் தான் சிறப்பான சம்பவம் ஆகிடுது. இது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து பண்ணலை. அதாவது இந்த வீட்டோட மாப்பிள்ளையை அடிக்கணும் இல்லை அவமானப்படுத்தணும் இப்படின்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அதாவது அந்த வீடியோ வந்து அதாவது அந்த பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து பிடுங்கணும் அப்படின்றது தான் இவங்க எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஒரு டைமில் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இதுதான் விஷயம், நீங்களும் குழந்தை தேவி நீ எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலே போதும், தேவி கிட்டேருந்து குழந்தைய பிரிக்காதீங்க, பிரிச்சிடாதீங்க, அவள் அனாதை ஆகிடுவா, அவள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கேட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படி கடைசியில் கலவரமாகி விக்னேஷ் கிட்டேருந்து அந்த பத்திரத்தை பிடுங்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எழில், கயல், தேவி, அடுத்ததாக மூர்த்தி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் போயிடுது. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க கீழே அதாவது நம்ம விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுற மாதிரி ஆகிடுது. இதை எதாச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஏன்னா பத்திரத்தை பிடுங்கன்னு நினச்சாங்க. இங்கே நடந்த ஒரு வாக்குவாதத்தில் அவர் கீழே விழுந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதையே இந்த வேதவள்ளி ஊதி ஊதி பெருசாக்கிட்டா. அதாவது அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்று இப்போது விக்னேஷை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிறது மட்டும் இல்லாமல் பத்திரத்தையும் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ தான் டேய் விக்னேஷ் இப்போவாச்சும் புரிஞ்சுதாரா இந்த குடும்பத்தை பற்றி, ஒரு மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம இப்படி அடித்து கீழே தள்ளி அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்படியே திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேதவள்ளி இப்படி சொன்ன உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேதவள்ளி பக்கத்தில் நிற்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது வேதவள்ளி கிட்ட பேசினா தான் இப்போ எல்லாமே வேலைக்காகும். அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீர்மானமாக சொல்லி அந்த பத்திரத்தை கொடுக்காம சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி இருந்துட்டு சம்பந்தியமாக நீங்களாச்சும் வந்து சொல்லுங்கள், விக்னேஷ்க்கு மாப்பிள்ளைக்கு எடுத்து சொல்லுங்கள், ஏன் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, தேவியையும் குழந்தையையும் அவர் வந்து பிரிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நான் பிரிச்சே தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொல்ல, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேதவள்ளி இருந்துட்டு அதாவது நான் என்னத்தை சொல்கிறது, நான் சொல்லி தான் அவன் இங்கே வந்தான், அந்த பத்திரத்தில் சைன் வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு வேதவள்ளி இப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமான அதிர்ச்சி குடும்பத்துக்கு. ஏன்னா வேதவள்ளி சொல்லி தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வேதவள்ளி இருந்துட்டு இனிமேல் யாரும் தடுக்க முடியாது, என் பிள்ளைய பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன், அதாவது என் பிள்ளையும் தேவியையும் பிரிக்கிறதுக்கு இங்கே அவங்களுக்கு விவாகரத்து கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த குழந்தை எங்களோட வாரிசு, என் பையனோட வாரிசு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய நாங்கள் வந்து இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு தான் போக போகிறோம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இனிமேல் நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது, நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து தான் இந்த ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இவங்க பாவமே செய்யலை, பட் பாவம் செஞ்சாங்க, அதனால தான் இந்த ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம தேவியோட வாழ்க்கையை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி குறியாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது தேவிக்கு தன்னோட புருஷன் தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தனக்கு தான் புள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். அதாவது புருஷன் முக்கியமா புள்ள முக்கியமா அப்படின்ற மாதிரி வரும்போது
இருக்கும்போது எனக்கு என் புள்ள தான் முக்கியம், வேறு யாருமே எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி தேவி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போது நம்ம கையில் இருந்துட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதாவது விக்னேஷையும் என் தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருங்க, அவங்க சந்தோஷமாக வாழட்டும், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் குடும்பத்தோட விஷயத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் அது எதையுமே ஏற்கிறது கிடையாது. ஒரு பக்கம் இந்த குடும்பம் அவ்வளோ சொல்லியுமே கேட்காம ஒரு விஷயத்த கயல்கிட்ட சொல்கிறாங்க. கயல், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, அதாவது வேலையாக இந்த விவாகரத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதாவது உன் தங்கச்சிக்கும் என்னோட மகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கூடவே இந்த குழந்தையையும் நாங்கள் பிரித்து கூட்டிகிட்டு போக தான் போகிறோம். அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியும் சொல்கிறேன். என்னென்னா, என் அண்ணன் பொண்ணுக்கு என் மகனை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோ. இதுக்கு மேலே நீ நினச்சிட்டு இருக்கிறது எதுவுமே நடக்காது. விக்னேஷும் தேவியும் ஒன்று சேருவாங்க அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கையலுக்கு சரியான அதிர்ச்சி. ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த வேதவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவால் விட ஆரம்பிச்சுறாங்க. இது எதுவுமே நடக்கலைன்னா நான் என்னோடய பேரை மாற்றிக்கிறேன், இதுக்கு மேலே உன் தங்கச்சி வாழா வெட்டியாக இருக்க போகிறான், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசு கிடையாது, அவளுக்கு நாங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அடி என்ன தெரியுமா, அந்த குழந்தைய அவகிட்டேருந்து பிரிக்கிறது தான். அது அவளுக்கு மட்டும் ஒரு அடியாக இருக்காது, இந்த குடும்பத்துக்கே ஒரு அடியாக இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தால் யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது, நீங்கள் எல்லாருமே வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கயல் எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை நல்ல நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்கும் அப்படின்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தான் நம்ம கயல் இருந்துட்டு இந்த வேதவள்ளி கிட்ட சவால் விடுறாங்க. எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்தை வாங்கிடுறீங்க அப்படின்றத நானும் பார்க்குறேன், அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக தேவியையும் விக்னேஷையும், அதாவது விக்னேஷ்க்கு உங்களோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வந்து காட்ட தான் போகிறோம். தேவியை சீக்கிரமாக விக்னேஷ் கூட ஒன்று சேர்த்து வைக்க தான் போகிறேன். அந்த குழந்தையும் நீங்கள் பிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சவால் விட்டீங்கள்ல, அது எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால் என் தங்கச்சியோட குழந்தைய என் தங்கச்சிக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டோட நம்ம கையால் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் கையால் இப்போ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த குழந்தைய மட்டும் தேவி இழந்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் உயிரையே விட்டதுக்கு சமம், அதுக்கப்புறம் அவள் உயிரோடு இருந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்த்தாகணும், யோசிச்சு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நம்ம கையால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எப்படி இதை வந்து பிளான் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிக்க போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.